பிரியா ஹெல்தி சமையல். பிரியா ஹெல்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் ரைஸ். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் 2 கப், கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், முந்திரி 10, காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பொடியாய் நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், லெமன் 3, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். இந்த காஞ்ச எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரும். இது பொரிஞ்சோடனே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபடணும். இது கூட நம்ம வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கடலை பருப்பு 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி, ஒரு 10 முந்திரி போல் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக இஞ்சி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் நீங்கள் ஏற்றிக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த மஞ்சத்தூளோட ராஸ்மெல் போகும். இதோட நான் இன்றைக்கி ஒரு 3 லெமன் ஊற்றிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை லெமனை ஊற்றின வேகத்துக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது கொதிச்சிச்சு அப்படின்னா கசக்கும். அதனால் லெமன் ஊற்றினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி நான் பச்சரிசி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 2 அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு நான் நல்லா ஆற விட்டு அதில் கலந்துக்கலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா ஃபுல்லாக எல்லாம் கலந்துருக்குது. கொஞ்சம் லெமன் லைட்டாக தூக்கலாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா இழுத்துரும். ரைஸ் நல்லா இழுத்துரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, அந்த லெமன் திட்டாக இல்லாமல். அவ்வளோதாங்க. இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நல்லா கலந்து நல்லா உதிரியாக அழகாக வருது பாருங்கள். ரைஸ் கொலைய விட்டுறக்கூடாது. நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக நமக்கு சுட சுட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.